கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 18 சங்கீதம் 28 வசனம். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். 18 சங்கீதம் 28 வசனம். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில இருக்க இருளை வெளிச்சமா மாற்றுவேன்னு சொல்றாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருக்கல. அது கடனாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், குறைபாடுகளாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவாக இருக்கலாம். ஏதோ ஒரு இருள், பாவன்ற இருளாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கல. இதுலேருந்து நான் வெளியவும் வரவும் முடியலன்னு கஷ்டப்படுறீங்க. இதுலேருந்து நான் எப்படி என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கலங்கி கொண்டு இருக்கிறீங்கள. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இருளை வெளிச்சமாக மாற்றேன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாக மாறும். வாக்கு கொடுக்குறார். விசுவாசிங்க. உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கலங்கி போயிருக்கீங்களே, உங்கள் பலவீனம் மாறும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், கடன் பிரச்சனை நீங்கும், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஆசீர்வாதங்களை தரப்போகிறேன்னு சொல்கிறார். வெளிச்சமாக வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருள் எல்லாம் மாற்றி ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். வெளிச்சமாக அவரே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவரே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அந்த வெளிச்சம் அவர் தான். உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை நீக்கி வெளிச்சமாக மாற்றுவார். ஆமென்.